வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோட ரம்யா அண்ட் நான் அவளோட ஹஸ்பண்ட் எல்லோரும் ஜஸ்ட் ஒரு கோவில் போகிறோம். பட் நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு எனக்கு. இது வந்து பூண்டு குழம்பு. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பண்ணுற பூண்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னென்னா, இன்றைக்கி எனக்கு இந்த நான் மோஸ்ட்லி வீடியோ போட மாட்டேன், பட் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோடய அம்மாவோட ரெசிபி. பட் இந்த ரெசிபி நான் பண்ணுறதுக்கு ஒரு 3 லேடிஸ் காரணம் இருக்காங்க என் லைஃப்பில். பிகாஸ் எனக்கு இந்த அளவுக்கு இந்த குழம்பெல்லாம் பண்ண தெரியுது, இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இங்கே நயனம்மா, என்னோடய அம்மா, என்னோடய பெரியம்மா. ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் அவங்களோடது தான். எனக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் நான் இந்த அளவுக்கு கொஞ்சமாவது சமைக்கிறேன் அந்த தமிழ்நாட்டு ஃபுட்டெல்லாம்னா அதுக்கு ரீசன் அவங்க தான். வை அப்படின்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த டைம் மம்மி டீச்சர்னால அவங்களுக்கு சமைக்க டைம் இருக்காது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம். ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நார்மல் சாலட், சாசேஜ், சாண்ட்விச் இப்படியே தான் லைஃப் அதிகமாக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் என்னோடய ஃபேவரட். எப்போது கொடுத்தாலும் எத்தனை வாட்டி கொடுத்தாலும் we will eat because it's spicy அண்டு அந்த கார்லிக் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் புளிப்பு, அந்த டேங்கினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு மெமரி மட்டும் வந்துட்டே இருக்கும். என்னென்னா, எங்கள் பெரியம்மா வந்து இந்த மழைலாம் பெஞ்சு கரண்ட்டெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த வடை வாங்கிட்டு வருவாங்க. அந்த வடை வாங்கிட்டு வந்து குழம்பு இந்த மாதிரி ஒரு பூண்டு வடை எல்லாம் போட்டு ஒரு கார குழம்பு பண்ணுவாங்க. ரீசே கார புல்சு பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஷி மேக் சம் சட்னி. ஓகே, அது வந்து இப்போ இந்த சம்மந்தி அதெல்லாம் இப்போ ஃபேமஸாக இருக்குது. ஆஸ் அ 90 kid அது பேர் வந்து அது சட்னி. அது தேங்காய் துவையல் சொல்லுவாங்க. ராவாக வந்து தேங்காய் உடச்ச கடலை, காஞ்ச மிளகா அண்டு பூண்டு. இந்த ரெசிபி நான் உங்ககிட்ட கேட்கல, பட் எனக்கு நான் டேஸ்ட் பண்ணி பல டைம் அதை ட்ரை பண்ணி ஓகே இது இந்த காம்பினேஷனில் தான் அது செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச ஒரு துவையல் அது. அந்த துவையல் ப்ளஸ் அந்த குழம்பு, ஒரு வடை வைப்பாங்க எங்கள் எல்லாருக்கும். நாங்கள் லைனாக நான், எங்கள் அக்கா, என் தம்பி, எங்கள் அண்ணெல்லாம் உட்காந்துருப்போம். அம்மா, அத்தை, மாமா எல்லாம் ஒரு சைடில் இருப்பாங்க. அந்த மழை போயிட்டு, மழை வந்து அந்த சில்னஸ், கரண்ட்டு போயிட்டு அந்த கேண்டில் லைட்டில் அந்த தட்டில் இருந்து ஆவி பறக்கும். ஸ்டில் ஐ கெட் டியர்ஸ் whenever I think. எங்கள் பெரியம்மா தான் பரிமாறுவாங்க. இன்றைக்கும் எனக்கு அந்த மெமரி. நான் எப்போ காரக்குழம்பு செஞ்சாலும், எப்போ இந்த பூண்டு குழம்பு whatever I do, எனக்கு இந்த ஞாபகம் எப்பவுமே வரும். ஒரு வாட்டி கூட மிஸ் ஆனதில்லை. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியோ ஒரு 100-150 தடவை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் டூ டெல் டு மீ, பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ லைக் எத்தனை பேருக்கு உங்களோட சைல்டுஹுட்டில் இருக்க இந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ திஸ் ஒன், இந்த மாதிரி காரக்குழம்பு செய்யும் போது 100 years old அயன் இதில் தான் செய்யணும். இது என் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது, என்னோடய மாமியார். ஸோ அதில் இருந்து இது அவங்கக்கிட்டேருந்து திருடிட்டு வந்தது தான். ஸோ என் அத்தைக்கிட்ட ரொம்ப சண்டை போட்டு நான் பிடுங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரியாது, இது அவங்க அம்மா யூஸ் பண்ணது. ஸோ அதில் தான் எப்போவும் நான் காரக்குழம்பு, பூண்டு குழம்பு, மருந்து குழம்பு whatever இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வெசல்ஸில் செய்வேன். அண்ட் எஸ், ரம்யா, நான், பாலா நாங்கள் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி போய் ஒரு ஆன் தி வே டெம்பிள் போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட் போட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி. இன்றைக்கி அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு மைண்ட் வந்தாச்சு. ஸோ மெனக்கட்டு கிளம்புற டைமில் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் சம்டைம்ஸ் ஸ்வீட் மெமரிஸ் we need in life. Thank you.